திருநெல்வேலியில் போனீங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் விலை ஏற்றிட்டாங்க. பயங்கரமான விலை. ஆமாம், ஒரு டவுனில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போனீங்கன்னா அல்வா வாங்கினீங்கன்னா 360 ரூபா, 380 ரூபா, 360 ரூபா கிலோ. காரமும் அதே விலை தான் விற்கிறாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி ஜங்ஷனில் போனீங்கன்னா அங்கேயும் 300 ரூபா. இப்போ ஏன்? இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய விளம்பரங்களால் இனிப்பு கடை வியாபாரிகள் எல்லாம் இனிப்புகளை உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கி பாருங்கள், நேற்று பாருங்கள், முந்தா நாள் பாருங்கள், உருட்டு கடை அல்வா திமுகன்னு சொல்லி ஒருத்தர் கையேடு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு விளம்பரம் தானே. உருட்டு கடைனா என்ன, இருட்டு கடைனா என்ன? அந்தளவுக்கு அல்வா அங்கே நல்லா பிரபலம் ஆகிருக்குங்க. சாப்பிட்றவங்ககிட்ட கேளுங்க. அல்வாவை வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, தனி நெய்யினால் செஞ்சுருக்காங்களா? வனஸ்பதினா என்னங்க? ரீபண்ட் ஆயிலுங்க, அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. தனி நெய்யினால் செய்கிறாங்களா? சின்ன எழுத்துல போட்டிருப்பான், தனி நெய்யினால் செய்யப்பட்டவை அல்ல. இது அரசியல் மாதிரி ஆகிப்போச்சு. இது அரசியல்வாதிகளாக செய்யப்பட்ட ஒரு விளம்பரம். முதல்ல நிறுத்துங்க அதை. இந்த அல்வாங்கிற வார்த்தை என்றைக்கு வந்துச்சோ ஒரு படத்தில், அதில் இருந்த அல்வா எதுக்கு கொடுப்பாங்க? எதுக்காக கொடுத்தாரு அல்வா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அல்வாவை பற்றி பேசுங்க. அல்வான்னு சொல்லி விலையெல்லாம் ஏற்றி விட்டீங்க. தமிழ்நாடு முழுவதும் இனிப்பு விலை அதிகமாகிடுச்சு. இப்போ தீபாவளிக்கு ஒன்று வாங்க முடியாது. 1000 ரூபா, 2000 ரூபா, 400 ரூபா அல்வா கிலோ. அது புரிஞ்சுக்கிட்டு அல்வாவை பற்றி இனிமேல் பேசாதீங்க. அல்வா எல்லாருக்கும் எல்லா அரசியல்வாதும் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மக்களுக்கும் அல்வா கொடுத்துட்டீங்களே. இந்த 4 வருஷம் 6 வருஷமாக கொடுத்துட்டீங்களே. கடந்த ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் அல்வா மயமாகி போச்சு. எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறீங்க.